அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளத்திற்கு தாய்தீர்க்க பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கொள்கையை உலக சமுதாய சேவா சங்கம் யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியை செய்வோம். மகரிஷின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவில் நனவாகும். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இந்த இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் என்ற நிகழ்வினை நமக்கு வழிநடத்தி தருவதற்காக பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு துரிய தவத்தினை சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஒவ்வொரு வாரமும் நாம சனிக்கிழமை தோறும் 7 மணில இருந்து 7:30 மணி வரை கேள்வி பதில் நேரம் தொடர்ந்து நடைபெற்று வருது. அந்த வகையில நீங்க பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். கேலக்ஸி F22 போட்டிருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு கேள்வி கேட்கலாங்கய்யா. அன்மியூட் கொடுக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. என்னோட நேம் நித்யா. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ தலைவலி இருக்கு. தலைவலி இருக்கிறப்போ நம்ம என்ன மாதிரி தவம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, பண்ணலாம், அதுல ஒரு டவுட் இருக்குங்க. அப்புறம் இந்த பீரியட்ஸ் ஆகுற டைம்ல 5 டேஸ்க்கும் நம்ம தவம் சாந்தி மட்டும்தான் பண்ணணுமா, இல்ல வேற தவங்களும் பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருக்கு. ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்க, தலைவலி இருக்கும்போது என்ன மாதிரி பண்ணணும்ட்டு. நீங்க பயிற்சி எது வரைக்கும் எடுத்திருக்கீங்கம்மா? அகத்தாய்வு 3 முடிச்சிட்டேங்க. அகத்தாய்வு 3 முடிச்சிட்டீங்க. சரி, ஓகே. தலைவலி உங்களுக்கு ஏதாவது தவம் பண்ணும்போது வருதா, இல்ல அடிக்கடி வருதா, எப்படி இருக்கு? இல்ல, தவம் பண்ணும் போதெல்லாம் எப்பவுமே எனக்கு ப்ராப்ளம் இல்ல. இப்போ கிளைமேட் சேஞ்ச்னாலயா இல்ல எதனாலன்னு தெரியாது, தலைவலி பிரசன்ட்லி இருக்கு. ஓகே ஓகே. அப்ப நீங்க சாந்தி தவம் பண்ணலாம். சரிங்களா? தலைபாரம், தலைவலி இருக்கும்போது நீங்க சாந்தி தவம் பண்றது ரொம்ப சிறப்புமா. தினந்தோறுமே இரவு தூங்க போறப்போ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்மளை சுத்தி ஒரு அருட்காப்பு போட்டு அந்த மூலாதாரத்தையே கவனிச்சுட்டு நம்ம படுத்தோம்னா நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும். அன்னைக்கு நாள் ஃபுல்லா இருக்கக்கூடியது எல்லாமே அந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் காம்பன்சேட் ஆகி நம்ம இந்த சாந்தி தவ விளக்கத்திலே நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, அது நல்ல மனதை அமைதிப்படுத்தும். அடுத்து பேலன்ஸ் பண்ணும். அந்த தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றும். இப்ப நம்ம நல்ல ஒரு கிளாஸ்ல போய் மன்றத்துல போய் ஒரு ஃபுல் டே ஒரு மௌனமோ ஏதோ அட்டன் பண்றோம், நிறைய தவங்கள்லாம் பண்ணியிருக்கோம். சோ அங்கேயும் சாந்தி தவம் பண்ணுவோம். திரும்பவும் நம்ம வீட்டுல நைட்டு சொல்லுவாங்க, இரவு வீட்டுக்கு போயிட்டு நீங்க தூங்கும்போது சாந்தி தவம் பண்ணுங்க அப்படின்ட்டு. எதுக்காக அப்படின்னா அந்த தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாற்றம் பெறும். அதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தலைபாரம் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தலைவலி, நீங்க தலைவலி இருக்குன்னீங்க, இந்த டைம்ல நீங்க சாந்தி தவம் பண்ணுங்க. அது சிறப்பு. அந்த சாந்தி தவம் இப்போ நமக்கு சில பேர் சொல்லுவாங்க, அதுல எனக்கு ஆகினை தெரியற அளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மகரிஷி நமக்கு அற்புதமா ஒரு
ஒரு வழி கொடுத்திருக்காங்க. நம்ம அஸ்வினி முத்திரை காயக்கல்ப பயிற்சியில அஸ்வினி முத்திரை போடுறோம்ல, ஆனஸ கான்ட்ராக்ட் பண்ணி ரிலீஸ் பண்றோம் பாருங்க. அது மாதிரி ஒரு 5 அஸ்வினி முத்திரை போட்டோம்னா நல்ல மூலாதார சக்கரம் நமக்கு நல்ல அந்த கான்ட்ராக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஜெர்க் இருக்கும் பாருங்க, அந்த இடம் தான் மூலாதாரம். சோ இந்த மாதிரி மனசு வெளியில சாந்தி தவம் பண்ணும்போது மனசு வெளியில போறப்பெல்லாம் அஸ்வினி முத்திரை போடும்போது நமக்கு நல்ல உள்முகமா மனது திரும்பி நல்ல மூலாதார சக்கரத்துல நமக்கு நல்ல தவம் பண்றதுக்கான ஒரு வழி கிடைக்கும். நீங்க தினந்தோறுமே இரவு தூங்க போறப்ப செஞ்சு பாருங்களேன், நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். சரிங்களா? ஓகே. அடுத்து ஒரு கேள்வி கேட்டீங்கல்லமா, இன்னொரு கேள்வி. பீரியட்ஸ் அப்போ வந்து 5 days நம்ம சாந்தி தான் பண்ணணுமா, இல்ல 3rd day 4th dayல இருந்து வேற தவங்களும் கூட பண்ணலாமா? பீரியட்ஸ் டைம்லங்கம்மா தவமே எந்த தவமும் பண்ணக்கூடாது. சாந்தி தவமே பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அந்த நேரத்துல ஏற்கனவே நமக்கு உடல்ல இருந்து கழிவுகள் வெளியேறி நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து எனர்ஜி லாஸ் இருந்துட்டே இருக்கு. சோ அந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டியது காலையில சாயங்காலம் 2 தடவை ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. சரிங்களா? எந்த தவமும் பண்ண வேண்டாம். எப்ப கிளியர் ஆகுதோ அதுக்கப்புறம் இருந்து நீங்க தவம் செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்களா? 3 நாள் 5 நாள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கு உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ நம்ம ஃபுல்லா கிளியர் ஆன வாட்டி தான் அடுத்து நம்ம பயிற்சிகள், தவம், காயக்கல்பம் எல்லாமே பண்ணணும். அது வரைக்கும் எந்த தவமும் பண்ண வேண்டாம். நீங்க வந்து ரிலாக்ஸேஷன் நல்லா பண்ணுங்க. அந்த நேரத்துல நம்ம மத்தியானம் கொஞ்ச நேரம் படுத்திருப்போம். அப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். நைட்டு தூங்க போறப்போ ஒரு தடவை ரிலாக்ஸேஷன். காலையில டைம் இருந்தா ஒரு வாட்டி படுத்துட்டு நம்ம ரிலாக்ஸேஷன் மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. ஓகேங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். ஓகே. அடுத்ததாக காசி விஸ்வநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. காசி விஸ்வநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு அன்மியூட் ஆயிருக்கோமா? வாழ்க வளமுடன். ஓகேங்கம்மா. ஓகே. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. என்னோட கேள்வி என்னன்னா, துரியாதீத தவம் பண்ணும்போது சில டைம் வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா? அதுக்கு சாந்தி பண்ணணும்னு தோணுது. அது ஏன் இந்த மாதிரி ஆகுது? அதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்லம்மா. அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பேசிக் தவம் துரியாதீதம் வந்து மகரிஷி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆகினை, சாந்தி, இந்த துரியம். இதுல வந்து நம்ம நல்ல இன்னும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. தினந்தோறும் இரவு வந்து இந்த சாந்தி தவம் பண்ணுங்க. இது பண்ண 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 நல்லா நியூட்ரலைஸ் ஆயிடும். அதாவது நம்ம உடம்பு வந்து அந்த தவ ஆற்றல் இருக்கக்கூடிய தவ ஆற்றல், ஏன்னா நீங்க எல்லாம் ரெகுலரா எல்லா ஜூம்லயும் கலந்துக்கிறீங்க, எல்லா தவங்கள் பண்றீங்க, ரெகுலரா இந்த நம்ம டாபிக்ஸ் எல்லாம் கேட்கிறோம் பாருங்க. சிந்தனை உரையெல்லாம் 1 hour 40 நிமிஷம் நம்ம கேட்கும்போது அதுவும் ஒரு தவம் மாதிரிதான். நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் பாருங்களேன். சோ அதனால நீங்க எல்லாம் ரெகுலரா எல்லா இதுலயும் கலந்துட்டு இருக்கீங்க. அதனால நீங்க தினமுமே இரவு தூங்க போறப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சு படுத்திருக்கும் போது கூட பெட்லயே உட்காந்துட்டு நல்லா நம்மள சுத்தி ஒரு காப்பு போட்டுட்டு அந்த மூலாதாரத்திலேயே கவனிச்சுட்டு நீங்க படுங்க. அதுக்கப்புறம் நீங்க துரியாதீதம் பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கும். அது மாதிரி ஆகினை அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா ஆகினை 1 வாரம் தொடர்ந்து ஆகினை தவம் பண்ணுங்க. இரவு தூங்க போறப்ப சாந்தி பண்ணிருங்க. அடுத்து 1 வாரம் ஃபுல்லா துரிய தவம் பண்ணுங்க. சோ நம்மளோட அந்த பேசிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல நம்மளால ஆழ்ந்து இருக்க முடியும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். சரிங்களா? அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நல்ல சூப்பரா வரும் துரியாதீதம். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. காசி விஸ்வநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குது. சொல்லுங்கய்யா. அம்மா நான் ரொம்ப வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கய்யா. தவம் வருது, சில சமயங்கள்ல வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத இதெல்லாம் வருது. அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணி கான்சென்ட்ரேஷன், ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட தவம் பண்றது அப்படிங்கிறது ஓகேங்க. அருமையான கேள்விங்கய்யா. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுதான். நம்ம ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இருந்தா கூட உட்காரும் போது நமக்குள்ள நிறைய, ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 60,000 எண்ணங்கள் வருமாங்கய்யா. நம்ம அதுவும் கண்ணை மூடி உட்காரும் போதுதான் எங்கெங்க இருந்தோ அதெல்லாம் எப்பப்பயோ நடந்திருக்கும், அந்த எண்ணங்கள்லாம் வரும். அப்ப நம்ம மகரிஷி நமக்கு அழகா பயிற்சி கொடுத்திருக்காங்கய்யா, எண்ணம் ஆராய்தல் பயிற்சி.
அப்போ நம்ம உட்கார்ந்து ஒரு மணி நேரம் தினமும் ஒரு 1 hour நம்ம வீட்டுல இருந்துட்டு ஒரு துரிய தவம் பண்ணிட்டு அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி நீங்க ஏற்கனவே எடுத்திருக்கிறதுனால அந்த இதை எடுத்துக்கோங்க. அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அதுல எப்படி அட்டவணை கொடுத்து நமக்கு எந்த எண்ணம் அடிக்கடி வருது அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். சோ அந்த இதை வந்து நம்ம அந்த அகத்தாய்வு பயிற்சி எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பண்ண 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 நமக்குள்ள எந்த எண்ணம் வருதோ அதை வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி, இப்ப ஏதாவது நெகட்டிவ் சில பேருக்கு பாத்தீங்கன்னா தூக்கத்துல பார்த்தா ஏதாச்சும் மேல இருந்து கீழே விழுற மாதிரி எண்ணம் வரும். அடிக்கடி அதுவே வந்துட்டு இருக்கும். இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி. நல்ல எண்ணங்கள் வரும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி நெகட்டிவான ஏதாவது எண்ணங்கள் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த நேரத்துல பாசிட்டிவான அந்த எந்த நிகழ்வு நடக்கும். இப்போ ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருந்தா நான் நல்ல டிராவல் பண்ணும்போது என்னோட பயணம் எல்லாம் சிறப்பாக அமையும், வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கணுங்கய்யா. சங்கல்பம் சொல்ல 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 உங்களுக்கு அந்த எண்ணம் வருது பாருங்க, வரும்போது இந்த பாசிட்டிவ் இது வந்துரும். அந்த எண்ணமே போயிடும் நம்மள விட்டு. சோ அத ஒரு முடிச்சுன்னு அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில மகரிஷி அற்புதமா ஒரு முடிச்சு. இப்போ சில பேர் அந்த காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ஏதாவது ஒரு ஞாபகம் வரணும்னா ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவாங்க. இந்த ஆமா. இது முடிச்சு போட்டு வச்சோம்னா இது இதுக்காக போட்டிருக்கோம், ஞாபகம் வர்றதுக்காக போடுவாங்க. சோ இதுதான் மகரிஷி அந்த இடத்துல அழகா அத முடிச்சு மாதிரி இருக்கும் நமக்கு. அப்போ அந்த தீய எண்ணம் வரும்போது இந்த முடிச்சுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். வரும்போது நமக்குள்ள அந்த பாசிட்டிவ் வர 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 இந்த நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய எண்ணங்கள் சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய எண்ணங்கள், அந்த மாதிரி எண்ணங்கள் தான் நமக்குள்ள அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பயிற்சி தான் ரொம்ப முக்கியங்கய்யா. நீங்க உட்கார்ந்து 1 வாரம் இந்த வாரம் ஃபுல்லா பண்ணி பாருங்களேன். பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க. அந்த எண்ணம் என்ன ஆராய்தல் பயிற்சி 1 hour நம்ம எடுத்துக்கிட்டா போதும். வீட்டுல அமைதியான நேரம், எந்த நேரம் உங்களுக்கு முடியும்னு பார்த்துட்டு அந்த நேரத்தை சூஸ் பண்ணி நல்லா உட்கார்ந்து நம்ம இட தூய்மை, உடல் தூய்மை, அருட்காப்பு எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்து அந்த எண்ணத்தை நமக்குள்ள என்ன எண்ணங்கள் வருது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்து அதுல எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு எந்த எண்ணம் அடிக்கடி வருதோ அதுக்கு பாசிட்டிவா எப்படி வார்த்தைகள் வந்து நெகட்டிவ் வார்த்தையே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன சொல்றோமோ அது எல்லாமே பிரபஞ்சத்துல பதிஞ்சு அப்படி நமக்கு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. வாழ்த்தும் பயனும்ல அழகா மகரிஷி அலை இயக்க தத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாழ்த்து நல்ல விஷயங்கள் பதிஞ்சு திருப்பி நமக்கே வாழ்த்து நன்மை கொடுக்கிற மாதிரி கெட்ட விஷயங்களும் அதே மாதிரிதான். அது போய் பதிஞ்சு நமக்கு கெட்டத நெகட்டிவா வரும். அப்ப நம்ம ஒரு சொல்ற எண்ணமற்ற வார்த்தைகள் நிலை இப்போ எண்ணமற்ற கடன் நிலைக்கு போயிடலாமா? சொல்லுங்கய்யா. எண்ணமற்ற நிலைக்கு போயிடலாமா? கண்டிப்பா போலாங்கய்யா. போகலாம். பட் ஆனா அதுக்கு வந்து தவம் நல்லா பண்ணணுங்கய்யா. எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து தவம் பண்றோமோ ஏன்னா நமக்குள்ள இந்த எண்ணங்கள் தானே அடிக்கடி வரக்கூடிய எண்ணங்கள். சில எண்ணங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பண்ணி அந்த எண்ணத்துக்கெல்லாம் பாசிட்டிவா நம்ம சங்கல்பத்தை போட்டு போட்டு வைக்க வைக்க அந்த நெகட்டிவ் எண்ணம் வரும்போது இந்த பாசிட்டிவ் வந்துரும். சோ பாசிட்டிவ் வரும்போது நமக்குள்ள அந்த எண்ணம் வந்து நம்மள தாக்காது. சரிங்களா? சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த 1 வாரம் நீங்க முயற்சி செய்து பாருங்க. 1 மணி நேரம் உட்கார்ந்து நல்ல ஒரு ஆழ்ந்து ஒரு துரிய தவம் பண்ணிட்டு எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பண்ணி பாருங்க. பண்ணி அந்த இடத்துல ஒரு சங்கல்பம் கண்டிப்பா போடணும். சரிங்களா? சங்கல்பம் போட்டீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவம் பண்ணும்போது நல்ல அந்த எண்ணமற்ற ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபேமிலி லைஃப்ல இருக்கோம். சுத்தி குடும்ப உறுப்பினர் எல்லா இதுலயும் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது அந்த வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்துட்டு எல்லாம் போகல. குடும்பத்துலதான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எண்ணமற்ற நிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு 100% சாத்தியமாகாது. ஆனா முயற்சி பண்ணலாம். அதுக்கான முயற்சி பண்ணும்போது இப்போ ஒரு 40% வருதுன்னா அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்கய்யா. ஒரு 60%, 70% நம்ம அப்படி பயிற்சி பண்ண 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 வந்து நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கு மெயினா நம்ம உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் 2 வேளை கண்டிப்பா தவம் பண்ணணும். 2 வேளை காயக்கல்பம் பண்ணணும். காலையில எக்ஸசைஸ் பண்ணணும். இத பண்ணிட்டே இருக்க 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 அந்த மன அலைச்சல் நம்ம இப்ப துரியாதீத தவம் எல்லா தவத்திலயுமே நம்மளோட மென்டல் ஃப்ரீக்வன்சி நல்லா குறையும். அப்ப அந்த மன அலைச்சல் வேணும் குறைய 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 பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்களும் அப்படியே படிப்படியா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம ஆழ்ந்து நல்ல தவம் பண்றதுக்கு, நம்ம உலக நன்மைக்காக சிந்திக்கிறதுக்கு, மற்றவங்களோட நன்மைக்காக அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நமக்குள்ள வருமே தவிர எந்த விதமான நெகட்டிவ் எண்ணமும் வந்து நம்மள தாக்காது. சரிங்களாய்யா? நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து முடியுங்கய்யா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றியம்மா. நன்றி. நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.
உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இல்ல. நம்ம இன்னைக்கு இந்த கருமைய பதிவுகள் பத்தி பார்க்கலாம். அதாவது நம்ம கருமையம் அப்படிங்கிறத மகிழ்ச்சி அற்புதமா அதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க, தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி. இந்த கருமையம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல நேரா ஒரு கோடு, குறுக்க ஒரு கோடு, ஹரிசாண்டலா ஒரு லைன், வெர்டிகலா ஒரு லைன் போட்டா சென்டரா இருக்கிறது தான் இந்த கருமையம். இந்த கருமையத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பதிவுகள், இம்பிரிண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது அது நமக்குள்ள போய் இன்னும் பதியும். நிறைய பேர் புதுசா இப்பதான் 12 நாள் பயிற்சி முடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால இது பத்தி நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். சோ நம்மளோட அந்த கருமையம் ஜெனட்டிக் சென்டர், அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் செஞ்சது, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும் போதே பதிவுகளோட தான் பிறக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை இந்த உலகத்துக்குள்ள வரும்போதே அதோட அந்த ஜெனட்டிக் சென்டர் கருமையத்துல பதிவுகள் இருக்குதாம். சோ இந்த பதிவுக்கு பேரு சஞ்சித கர்மான்னு பேரு. முன்னோர்கள் செஞ்ச பதிவு, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, அந்த பதிவுகள் ஃபுல்லா கருமையத்துல பதிவாகி இருக்கும். இப்போ ஒரு பிளைட் போயிட்டு இருக்கு, அந்த பிளைட் திடீர்னு ஒரு கடல்ல விழுந்துருது அப்படின்னா, முதல்ல போய் அதுல விழுந்தவங்கள தேடுறதுக்கு ஒரு டீம் போவாங்க. இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல இருந்து விழுந்த பிளாக் பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி அதை போய் தேடுவாங்க. ஏன்னா அந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டியில தான் அந்த பிளைட் கிளம்புனதுல இருந்து அது தண்ணிக்குள்ள விழுந்த வரைக்கும் உள்ள நிகழ்வுகள் எல்லாம் அதுல பதிவாகி இருக்கும். அப்போ அதை பார்த்தோம்னா, அதை எடுத்து பார்த்தோம்னா இது பைலட்டோட மிஸ்டேக்னால இந்த இது நடந்ததா, இல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்னால நடந்ததா, என்ன விஷயம் உள்ள நடந்தது பிளைட்டுக்குள்ள அப்படிங்கறது அந்த கருப்பு பெட்டியில பிளாக் பாக்ஸ்ல பதிவாகி இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம உடலுக்குள்ள அந்த கருப்பு பெட்டி, அததான் கருமையம் தெய்வீக நீதிமன்றம் சொல்றோம். அப்ப முன்னோர்கள் செஞ்சது குழந்தை பிறக்கும் போதே பதிவுகளோட இருக்கு. அது நம்ம கருமையத்துல இருக்கு. அடுத்தது நமக்கு விவரம் தெரியறது ஒரு 3 வயசு. 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம செஞ்ச நல்லதும் சரி கெட்டதும் சரி அந்த கருமையத்துல பதிவாகி இருக்கும். அதுக்கு பேரு பிராரப்த கர்மான்னு பேரு. அப்போ இந்த சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மாவும், முன்னோர்கள் செஞ்ச பதிவும் நாம செஞ்ச வினையும் சேர்ந்துதான் கூட்டி கழிச்சு பார்த்து நாளைக்கு நடக்க போற செயல் நிர்ணயம் ஆகுது. அப்போ நாளைக்கு நடக்க போற இதுக்கு பேரு அந்த வினைக்கு பேரு ஆகாமிய கர்மான்னு பேரு. மகரிஷி அற்புதமா ஒரு பாடல்ல இதை கொடுத்திருப்பாங்க. கருவழியே வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருவெடுத்த பின்கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், இரு வினையும் கூடி எழும் புகு வினையே ஆக்காமியம், ஒரு வினையும் வீண் போகா உள் அடங்கி பின் விளைவாம். எவ்வளவு அற்புதமா கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஒரு வினையும், எந்த வினையும் வீண் போகாது, உள்ளடங்கி கருமையத்துல பதிந்து பின் விளைவாம், தகுந்த கால நேரம் வரும்போது அதற்கான விளைவை கொடுக்கும். அப்போ நாம இந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம எண்ணத்தால ஏதாவது நினைச்சா கூட அது கூட கருமையத்துல பதிந்து விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்குதான் நம்ம ஐயா இப்ப கேட்டாங்க எண்ணம் பத்தி. சோ நம்ம எண்ணம் எழும்போதே அதை நல்ல எண்ணமாக மாற்றிக்கொள்ளணும். இல்லைன்னா அந்த எண்ணம் தீய எண்ணம் நினைச்சா கூட அது கருமையத்துல போய் பதிவாகி கால நேரம் வரும்போது விளைவை கொடுக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த கருமையத்துல இருக்கக்கூடிய இந்த பதிவுகளை கழிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறவியே எடுத்திருக்கிறோம். நம்ம வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனித பிறவி எடுத்ததோட நோக்கம் என்னன்னா, 6வது அறிவுல முழுமை பெறணும், ஒழுக்கம் கடமை ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழித்து அந்த இறைநிலையை உணரணும். அதுக்காக தான் நம்ம இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். அப்ப நாம இந்த பதிவுகளை எப்படி கழிக்கிறது? இதுல பாவப்பதிவு, ஏன்னா அதுல கருமையத்துல இருந்துதான் வெளியில வர்றது. கால நேரம் வரும்போது நல்ல பதிவு இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணிய பதிவுனால நம்ம எல்லாரும்
மனவளக்கலைன்ற ஒரு கலையை கத்துட்டு இருக்கோம். அற்புதமான ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் வருது. அப்போ அந்த மாதிரி வரும்போது உள்ள வந்து தீய பதிவுகள் இருக்கு, பாவ பதிவுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படின்ட்டு. அதாவது மகரிஷி அதுக்கு கூட டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம், சொல், செயல் இதுனால நன்மை தரக்கூடிய செயல்னா அது புண்ணியம். மாறான செயல் எல்லாம் அது வந்து பாவச் செயல். அப்போ உள்ள என்ன இருக்கோ அந்த கருமையத்துல என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு விளைவாக வெளியில வருது. செயலுக்கு விளைவு கண்டிப்பா உண்டு. எந்த செயல் செய்தாலும் அதற்கான விளைவு கண்டிப்பா வரும். அது எப்ப வருங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. கால நேரம் வரும்போது அந்த பதிவுக்கான விளைவு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இந்த பதிவுகளை போக்கிக் கொள்றதுக்காக தான் நாம முதல்ல மகரிஷி படிப்படியா கொடுத்திருக்கிறாங்க. உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்த்து நம்மளோட மனசை அமைதிப்படுத்துறதுக்குன்னா தியானம் பண்ணணும். அப்ப தியானத்துல நம்ம உட்கார்றோம்னா உடம்பு நல்லா இருந்தாதான் தியானம் பண்ண முடியும். மகரிஷி இருந்த காலகட்டத்துல இல்ல நிறைய பேத்துக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி தவம் நடத்துறாங்க. பார்த்தா தவம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த கூட்டம் நிறைய பேர் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் தான் இருந்தாராம், யாருமே இல்லையா. அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, மகரிஷி எல்லாரும் எங்க போனாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அவங்களால உட்கார முடியல. ஏன்னா அந்த 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தவம் பண்றதுக்கு உடல் ஒத்துழைச்சாதானே நம்மளால பண்ண முடியும். அதுக்குதான் மகரிஷி படிப்படியா நமக்கு அற்புதமான எளிய முறை உடற்பயிற்சி. உடம்ப எந்த வருத்தமும் வேண்டாம், தலைகீழ நிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நம்மளோட ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் தேவையான நல்ல இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகுற அளவுக்கு உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க. அடுத்து உயிரை வளமாக்கக்கூடிய காயக்கல்ப பயிற்சி, அடுத்து தவ பயிற்சி. படிப்படியா ஆகினையில இருந்து முதல்ல நமக்கு விழிப்பு நிலை எப்போதும் ஒரு அவேர்னஸோட இருக்கிறதுக்காக ஆகினை தீட்சை கொடுத்து அந்த தவம் பண்றோம். அப்போ இந்த ஆகினை தவம் பண்ணும் போதே 3 பதிவு இருக்குன்னு சொன்னோம் பாருங்க. கருமையத்துல சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். அப்ப ஆகினை தவம் முதல் தவம் பண்ணும் போதே ஆகாமிய கர்மாவிலிருந்து விடுபடலாம். அப்ப ஆகாமிய கர்மானா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, நாளைக்கு நடக்க போற செயல். அப்போ நாளைக்கு நடக்க போற செயலை நல்ல செயலாக மாற்றக்கூடியது நம்ம கையில இருக்கு. அப்போ நம்ம எப்படி அது என்ன மேஜிக்கா? இல்லவே இல்ல, மகரிஷி கொடுத்த பயிற்சி தான். அப்ப நம்ம ஆகினையில புருவமத்தியில தவம் பண்ண 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 அங்க இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அந்த மையத்தோட பலன் என்னன்னு பார்த்தோம்னா 5 புலன்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ புலன் மயக்கத்துல சிக்கி இருந்தோம், ஏதோ ஒரு தவறான வழியில இருந்தோம், இல்ல டேஸ்டுக்கு அடிமையாகிருந்தோம். இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் நமக்கு மாற்றம் கிடைக்கும். அப்போ 5 புலனும் நமது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அடுத்து பார்த்தா ஆசை பேராசையாக விரியாமல் தடுக்கப்படும். அடுத்தது பார்த்தா நான் யாரு, எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள அதற்கான விளக்கம் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பா பார்த்தோம்னா விளைவறிந்த அயரா விழிப்பு நிலை நமக்கு உண்டாகும். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் கூட பாத்தீங்கன்னா விளைவறிந்த விழிப்பு நிலை. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம ஏதோ ஒரு வார்த்தை பேச போறோம். அப்போ உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் கொடுக்கும், இந்த மாதிரி இப்ப இந்த வார்த்தையை பேசுனேன்னா பெரிய பிரச்சனையாகும், பேசாத அப்படின்னு. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், அது எப்படி அவங்க நம்மளை பத்தி சொல்லும் போது எப்படி நம்ம சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஆனா இப்போ ஆகினையில தவம் பண்ண 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 அந்த அயரா விழிப்பு நிலை, அந்த அவேர்னஸ்ல இருக்கிறோம் பாருங்க. அப்ப நம்ம இந்த பண்ணணும்னா இத பேசணும்னா இதனால நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். எப்படி இந்த ஓலா மேப் நம்ம ஏறின இடத்துல இருந்து எங்க போய் ரீச் ஆக போறோமோ அப்படியே மேப் போட்டு காட்டுது இல்ல, இந்த இடத்துல டிராபிக் இருக்கு, ரெட் கலரா காட்டுது, இங்க இந்த வழி போவேன்னா மாத்தி போங்கன்னு சொல்லி ரூட்டை காட்டுது. அதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கான விளைவுகள் எல்லாம் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காட்டும். அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு அந்த விழிப்பு நிலையோட இருந்து நம்ம பேசாம அமைதியா அந்த இடத்துல இருந்து கடந்து போயிருவோம். அப்ப அதனால பல பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு தீர்வு கிடைக்குது. அப்போ நாளைக்கு நடக்க போற செயல் நல்ல செயலா தானே மாறிடும். அதனால பிரச்சனையாகி ஒரு வாரம் பேசாம யாரு கூடயாவது மனக்கசப்பு வந்து அதனால நமக்கு உடல் நலம் கெட்டு போய் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு காக்கப்படுது. அப்ப இதுதான் வந்து அந்த ஆகினை தவம் பண்ணும்போது ஆகாமிய கர்மால இருந்து விடுபடலாங்கிறதுக்கான விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம அடுத்து மகரிஷி நமக்கு சாந்தி தவம் கொடுத்திருக்காங்க. அது நமக்கு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தவம். எல்லாருமே தினமும் ராத்திரி தூங்க போறப்போ டைம் கிடைக்கிறவங்க 10 நிமிஷம் பண்ணலாம், இல்ல ஒரு 5 நிமிஷமாவது இந்த சாந்தி தவம் பண்ண 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 நமக்குள்ள நல்ல மாற்றங்கள், மன அமைதி நமக்கு கிடைக்கும். இந்த தவ ஆற்றலும் உடல் ஆற்றலாக மாற்றம் பெற்று நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
அடுத்து 3வது பாத்தீங்கன்னா துரிய தீட்சை கொடுத்தாங்க. துரிய தவத்துல அதுல பார்த்தோம்னா துரிய தவம் பண்ண 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 பிராரப்த கர்மால இருந்து விடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்த செயல் நமக்கு தெரியும். உட்கார்ந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கிட்ட மனவளக்கலைக்கு முன்னாடி, மனவளக்கலைக்கு பின்னாடி, முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், எவ்வளவு மாற்றங்கள் நமக்குள்ள உடல்லயும் சரி, மனதளவுலயும் சரி, எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு அந்த நம்ம துரிய தவம் எந்த அளவுக்கு ஆழ்ந்து பண்றோமோ அந்த அளவுக்கு பிராரப்த கர்மா இதுவரைக்கும் நம்ம என்னென்ன தவறுகள் பெருசா தவறுகள் செஞ்சா நம்ம இதுக்குள்ள எல்லாம் நம்மளால வரவே முடியாது. சின்ன சின்ன தவறுகள் அதையும் நம்ம ஃபைன் டியூன் பண்றதுக்காக தான் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த தவறுகளை கூட திருத்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேண்டாத விஷயங்கள் 6 தீய குணங்கள் சொல்லியிருக்காங்க. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த குணத்துல ஏதோ 1ஓ 2ஓ நமக்குள்ள இருக்கும். சோ அதையும் நம்ம வந்து நல்ல குணங்களாக அந்த இதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில உள்ள குணங்கள். அத வந்து உணர்வு நிலைக்கு எப்போ நம்மளால வர முடியும்னா எந்த அளவுக்கு நம்ம தவம் செய்து நம்முடைய மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த உணர்வு நிலைக்கு வர முடியும். அப்போ பேராசைய நம்ம நிறை மனமா, கோபத்தை பொறுமையா, அப்புறம் நம்ம வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மைய சமநோக்காகவும், அடுத்து வஞ்சத்தை வந்து மன்னிப்பாகவும் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ அதற்கு நாம ஆழ்ந்து தவம் செய்யணும். தவம் செய்ய 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேண்டாத குணங்கள் என்னென்ன இந்த பிராரப்த கர்மா 3 வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம செய்த தவறுகள் எல்லாம் நமக்கு தெரிய வந்து அதுல இருந்து நாம திருத்தி கொண்டு நாம வந்து இன்னும் நம்ம வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை அடையறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நிலை வரும்போது நம்ம அகத்தாய்வு பயிற்சிகள்ல வரும்போது அடுத்து தவம் வருது துரியாதீத தவம்னு. சோ அந்த 2ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சியில வரும். இதுல வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. 12 நாள் பயிற்சி முடிச்சவங்க கண்டிப்பா நீங்க அடுத்து வரக்கூடிய அந்த சர்டிபிகேட் கோர்ஸ்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அதுல பண்ண 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 இன்னும் நம்மள ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருந்து நாம வந்து முழுமையாக நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததற்கான நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளையும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா மன அமைதியோட ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சூழ்நிலையில நாம மன அமைதிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. அந்த மன அமைதி கிடைக்கிறதுக்கு நம்ம நிச்சயமா இந்த தவம் பண்ண 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 நமக்குள்ள அந்த நிலை நமக்கு இயல்பாக மாறிவிடும். அன்பும் கருணையும் மேலோங்க ஆரம்பிக்கும். எதை பார்த்தாலும் எந்த விஷயத்த எடுத்தாலும் அதுல ஒரு உணர்ச்சி வயப்படாம அது என்ன ஏதுன்னு அடுத்து என்னது என்ன நடக்கணும் என்ன விஷயம் நடந்தாலும் சரி அதையே நினைச்சு கவலைப்படாம நம்ம கடந்த இதுல வந்து கவலை ஒழித்தல் பார்த்தோம். அதையே நினைச்சு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்காக கவலைப்படாம நாம அடுத்து வந்து என்ன நடக்கணும் அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்போம். அப்போ அதுக்கு நமக்கு இந்த துரியாதீத தவம் அதில் துரியாதீத தவம் பண்ண பண்ண 3 விதமான கர்ம வினைகளும் சஞ்சித கர்மம் முன்னோர்கள் செஞ்ச வினை, பிராரப்த கர்மம் நாம செஞ்ச வினை, அடுத்து ஆகாமிய கர்மம் நாளைக்கு நடக்க போற செயல். சோ இந்த 3 வித கர்ம வினைகள்ல இருந்தும் நாம விடுபட்டு நம்மளோட வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் மன நிம்மதியோடையும் வாழ்வதற்கு மகரிஷி கொடுத்த இந்த பயிற்சிகளை தினந்தோறும் செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்குவோம். தினமும் இரவு தூங்க போறப்போ நான் தினந்தோறும் உடற்பயிற்சி காயகல்பம் தவம் தவறாமல் செய்வேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ரிலாக்ஸேஷன் பண்ணி முடிச்சு நாம எந்திரிக்கும் போது அப்போ மனசு நல்ல ஒரு அமைதி நிலையில இருக்கும். அந்த நேரத்திலையும் நாம இந்த சங்கல்பத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கு. பயிற்சி செய்யணும்னு ஒரு ஷெட்யூல் போட்டு எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம இது மாதிரி சங்கல்பம் சொல்ல 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 உடல் செல்கள்ல பதிவாகி அந்த சூழ்நிலையை நமக்கு நல்ல சூழ்நிலையாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில தொடர்ந்து பயிற்சிகளை செய்வோம். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக கேள்விக்கான பதிலையும் நல்ல பொறுமையா நிதானமா செய்ய அதே மாதிரி அடிப்படை பயிற்சி கத்துக்கிறவங்களுக்கும் சரி தொடர்ந்து பயிற்சிகளை அகத்தாய்வு பயிற்சிகளை செய்யக்கூடியவங்களுக்கும் உங்களுடைய இந்த விளக்கங்கள் கடமைய பதிவுகளுக்கான விளக்கங்கள் வந்து ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா அமைஞ்சு